ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் சென்னைக்கு போகும்போது என்னெல்லாம் சாப்பிட்டோன்னு பார்க்கலாங்களா? நாம் மதியானத்துக்கு மேலே தான் இங்கேருந்து கிளம்பணும். போகும்போது நம்ம ஒரு டீ பிரேக் எடுத்துக்கலாமேன்ட்டு 5:30க்கு நம்ம வந்து காரை ஸ்டாப் பண்ணியாச்சு. எனக்கு ஒரு முட்டை பப்ஸ், அவங்க 2 பேர்த்துக்குமே பானிபூரி, பேல்பூரி இது தான் வாங்கி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பிளாக் காஃபி சாப்பிட்டுட்டு நேராக கிளம்பியாச்சு. ஒரு 9 o'clock அந்த டைமில் நம்ம அம்பாசமுத்திரம் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து கொத்து பரோட்டா, அதே மாதிரி சில்லி சிக்கன், முட்டை தோசை அவங்களுக்கும், எனக்கு இட்லியும் சிக்கன் குழம்பு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அது முடிஞ்சதுமே நாம் வந்து வண்டி எடுத்தோம். ஒரு 2 மணிக்கு நம்ம சென்னை ரீச் ஆகிட்டோம். நம்ம ரூமுக்கு போன உடனே வெல்கம் ஜூஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நேராக காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். அங்கே இட்லி, வடை, பொங்கல், பூரி, அது மட்டும் இல்லாமல் ஆலு பராத்தா எல்லாமே இருந்துச்சு. நம்மளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. அதே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அதனாலவே மத்தியானம் லஞ்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக டின்னர் தான் சாப்பிட்டோம். நாம் சென்னையில் இருக்கிற புகாரி ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே சிக்கன் பிரியாணி கூடவே நம்ம இடியாப்பம், கடாய் சிக்கனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நேராக தூங்க போயிட்டோம். தூங்கி எந்திரிக்கும் போது லேட் ஆயிடுச்சு. அதனால பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற சூப்பரான ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டோம். அங்கே சிக்கன் பிரியாணி, கீ ரைஸு கூடவே சிக்கன் கிரேவி, அது கூடவே நம்ம ஒரு ப்ரான் ரோஸ்ட்டும் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வேறு என்ன, அங்கே பீச் போகாமல் எப்படின்ட்டு நேராக மகாபலிபுரம் பீச்சுக்கு போயிட்டு அங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் வர வழியில் இவளுக்கு இலந்தி பழம் வேணும்னு சொன்னாங்க. அதுவும் வாங்கி கொடுத்தாச்சு. அப்போ இந்த வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.